வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ் உடைய தண்டர்போல்ட்ஸ் திரைப்படத்துடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்துடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எலினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து ஒரு ஏஜென்சியில் இந்த சீக்ரெட் மிஷன்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த தொழில் வந்துட்டு அவங்களுக்கு போர் அடிச்சிடுது. சரி, இதுக்கு மேலே ஒரு சராசரி பெண்ணாக நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அந்த சமயத்தில் நீ கடைசியாக ஒரே ஒரு மிஷன் மட்டும் முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ண அதுக்காக போகிறாங்க அந்த பெண். அப்படி போன இடத்துல இன்னும் ஒரு 2-3 பேர் அதே மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வர அந்த சமயத்தில் தான் அந்த இடத்துலயே அவங்க மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, அப்புறம் மாட்டின இடத்துல இருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க, அப்புறம் வந்தவனுங்கள்லாம் யார் யார் இப்படிங்கிற மாதிரி தான் இந்த திரைப்படம் வந்துட்டு ட்ராவல் ஆகுது. இதுதான் ஒரு சின்ன பிளாட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபீல் என்ன அப்படின்னா, பழைய மார்வல் பேக்டா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த அவெஞ்சர்ஸ் எண்டு கேமுக்கு அப்புறமா டெட்பூல் அண்ட் உல்வரின் அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படம் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் நிறையா திரைப்படங்கள் வந்துட்டு கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த லிஸ்ட்டில் இந்த தண்டர்போல்ட்ஸ் திரைப்படம் வராது. ஏன்னா அவ்வளோ சூப்பராகவே வந்து பார்த்தோன்னா இந்த திரைப்படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு தரமாக இருந்துச்சு. இந்த பழைய மார்வல் மூவிஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த எப்படி வந்து ஸ்பைடர் மேனுக்கு பவர் கிடைக்குது, அப்புறம் அந்த வில்லனுக்கு எப்படி பவர் கிடைக்குது, அப்புறம் இந்த அவெஞ்சர்ஸ் படத்துல எல்லாம் வந்துட்டு எப்படி அவெஞ்சர்ஸ் ஃபார்ம் ஆகுறாங்க, இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தோன்னா இந்த திரைப்படத்தில் இருந்துச்சு. அதனாலே அல்டிமேட்டாகவே இந்த படம் போச்சு. ஒரு சில இடத்துல வந்துட்டு லேகாக தான் இருக்கும், பட் எங்கேயுமே போர் அடிக்காது. கதைக்கு தேவைப்படுற மாதிரியான காட்சிகள் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால லேகாக ஃபீல் ஆகுமே தவிர போர் அடிக்காது அப்படிங்கிறதே சொல்லலாம். ரெண்டாவது பாசிட்டிவ் என்னென்னா கேரக்டர் டிசைனிங் தான். ஸோ இந்த திரைப்படத்தில் வர்ற எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எலினா அப்படிங்கிற அந்த ஒரு ஹீரோயின் கேரக்டருக்காக இருக்கட்டும், அல்லது ஃபேக் கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒருத்தர் வருவார், அந்த கேரக்டருக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் டிசைனிங் இருந்துச்சு. அப்புறமா பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார், அவருக்கெல்லாம் தரமான கேரக்டர் டிசைனிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் நம்ம பக்கி கேரக்டராக இருக்கட்டும், அல்லது இன்னொரு 2 ஹீரோயின்ஸ் வராங்க, அவங்க கேரக்டராக இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர் டிசைனிங் ரொம்ப சூப்பராகவே பண்ணதுனால, அதாவது ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருந்துச்சு, கேரக்டர் டிசைனிங்கும் நல்லா இருந்துச்சு. இது ரெண்டும் நல்லா வந்துச்சுனாவே படம் வந்துட்டு பாஸ் தான். ஸோ அதனாலே இந்த படம் நல்லாவே போகும் அப்படின்னே சொல்லலாம். இதையும் தாண்டி மார்வலுக்கே இருக்கக்கூடிய அந்த உகுந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹியூமர். ஸோ அந்த ஹியூமர் சென்ஸ் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்லேயே வந்துட்டு ஒருத்தனை கலாய்க்கிறது, அல்லது ஏதாவது ஒரு ஜோக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த சிரிப்பு வர்ற மாதிரியான ஒரு சில இடங்கள் மார்வல் மூவிஸில் எப்போவுமே இருக்கும். போகிற போக்கில் அப்படியே ஒரு காமெடி போட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹியூமர் சென்ஸுமே வந்து பார்த்தோன்னா இந்த திரைப்படத்தில் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, படத்திலுடைய அந்த ஸ்டண்ட் காட்சிகள் தான் தரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த ஹீரோஸ்குள்ளே வரக்கூடிய அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம். அடே மார்வல், இவ்வளோ நாள் இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எங்கடா வச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிற அளவுக்கு அந்த ஹீரோஸ்குள்ளே ஒரு சில ஃபைட்ஸ் எல்லாம் வரும். ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அந்த போலி கேப்டன் அமெரிக்காவுக்கும் நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் இன்னும் 2 பெண்கள், அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க, அங்க ஒரு ஃபைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லை, அல்டிமேட்டான ஃபைட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் நம்ம ராபர்ட் இருக்கார்ல, அவரை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோஸ்லாம் ஃபைட் பண்ணுற மாதிரியும் காட்டுவாங்க. அங்கே ஒரு சீன் வரும், அந்த ஃபைட்டுமே சான்ஸே இல்லை, அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரசிக்கிற மாதிரியான ஸ்டண்ட் காட்சிகள் இந்த திரைப்படத்தில் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் பாசிட்டிவ்ஸ்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு, ஸ்டோரி ஒரு நல்ல ஸ்டோரி, அதே மாதிரி ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அந்த ஸ்டண்ட் காட்சிகள், கேரக்டர் டிசைனிங் அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே வந்துட்டு ஒரு படத்துக்கு முக்கியமான தேவையான ஒரு விஷயம். அதெல்லாமே இந்த படத்தில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இம்ப்ரெசிவான சூப்பர் பவர்ஸ் வந்து இந்த ஹீரோஸ்க்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ நம்ம மார்வல் கிட்ட என்ன எதிர்பார்ப்போம்னா, ஒரு சூப்பர் ஹீரோவை காட்டுறாங்கன்னா அவருக்கு என்ன புதுசாக அந்த சூப்பர் பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி இம்ப்ரெசிவான ஒரு சூப்பர் பவர்ஸ்லாம் இந்த ஹீரோஸ்க்கு பெருசாக இல்லை. ஆனால் கிளைமேக்ஸில் வந்துட்டு இவங்க தான் அடுத்த அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. ஆனால் அவெஞ்சர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பவர்ஸ் அளவுக்கு அந்த இம்ப்ரெசிவாக அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பவர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் ஆல்சோ ஒரு அட்ராக்டிவான லுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹீரோஸ்க்குமே கொடுத்த மாதிரி தெரியல. எப்பவும் போல் நார்மலாக அவங்களாம் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த அவெஞ்சர்ஸ்லாம் எப்படி ஒரு அட்ராக்டிவான பவர்ஸோட அட்ராக்டிவான லுக்கோட இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ பெருசாக இந்த நெகட்டிவெல்லாம் வந்துட்டு இந்த படத்தை பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா லுக்கு சரியில்லை, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ்லாம் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம்
ஒரு படத்தை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு மெயினாக ஸ்க்ரீன் ப்ளே, கேரக்டர் டிசைனிங் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுனாவே போதும். அதான் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இந்த தண்டர்போல்ட்ஸ் படத்தில் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். சரி, ஓகே ப்ரோ, ஃபைனலாக என்ன தான் ப்ரோ சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ தண்டர்போல்ட்ஸ் வந்துட்டு மார்வலுடைய ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மெயினாக அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸை பார்க்கறதுக்காகவே ஜாலியாக தேட்டரில் போய் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ரேஞ்சுக்கு அதை எடுத்து வச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த தண்டர்போல்ட்ஸ் திரைப்படத்துக்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னா 7.5 out of 10. ஸோ நீங்கள் இந்த தண்டர்போல்ட்ஸ் படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.